வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்கள் ஸ்பாட்டன் முருகன். ஸோ காசி இன்ஃபோடெக்கில் நான் ஸ்டூடெண்ட்டாக படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோட டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங். ஸோ இந்த நெட்வொர்க்கிங்கில் ஐபி அட்ரஸ் பற்றி எடுத்திருந்தாங்க. ஸோ ஐபி அட்ரஸ் பற்றி இதற்கு முன்னாடியே பழைய வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஐபி அட்ரஸ் உங்களுக்கு என்னென்னு தெரியும், சின்னதாக ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த ஐபி அட்ரஸ் என்ன கிளாஸ் எடுத்தாங்கன்னா வெர்ஷன்ஸ் பற்றி எடுத்துருந்தாங்க. அதாவது 2 வெர்ஷன் இருக்குது. ஐபி அட்ரஸ் என்ன இருக்குது, 2 வெர்ஷன் இருக்குது. ஐபி வெர்ஷன் 4, ஐபி வெர்ஷன் 6 சொல்லிட்டு 2 வெர்ஷன் இருக்குது. ஸோ இந்த 2 வெர்ஷனுக்கு என்ன டிஃப்ரெண்ட் சொல்லிட்டு நீ கிளாஸ் எடுத்தாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வெர்ஷன் 4 வெர்ஷன் 6 என்னென்னு பார்த்துரும். வெர்ஷன் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஐபி அட்ரஸ் இருக்கும். நம்ம அந்த பிட் அட்ரஸ் சொல்லையிலே நம்ம கவனிச்சிருப்பீங்க. ஸோ ஐபி வெர்ஷன் 4ங்கிறது 32 பிட் அட்ரஸ், 32 பிட் அட்ரஸ். ஸோ ஐபி வெர்ஷன் 6ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 128 பிட் அட்ரஸ். அப்படின்ட்டா இதில் வந்து அதிகமான ஐபி அட்ரஸ் எங்கே இருக்குது, வெர்ஷன் 6ல் இருக்குது. ஸோ வெர்ஷன் 6 மூலமாக மல்டிபிள் டிவைஸ்க்கு ஐபி அட்ரஸ் கொடுக்க முடியும். ஸோ வெர்ஷன் 4 மூலமாக அதுக்குமே ஐபி அட்ரஸ் கொடுக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் ஐபி அட்ரஸ் கிரியேட் பண்ணும்போது வெர்ஷன் 4 மூலமாக அதிகமான டிவைஸ்க்கு வந்து ஐபி அட்ரஸ் அலகட் பண்ணி கொடுக்க முடியல. ஆனால் வெர்ஷன் 6னால வந்து அதிகமான டிவைஸஸ்க்கு அதிகமான பர்சன்ஸுக்கு ஐபி அட்ரஸ் அலகட் பண்ணி முடிஞ்சு. ஸோ இப்போ ஆரம்ப காலத்துலலாம் டிவைஸஸ் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு டிவைஸை பயன்படுத்தி டேட்டாவை சென்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கரண்ட் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் 2 ஃபோன் மல்டிபிள் டிவைஸ் மல்டிபிள் லேப்டாப் பயன்படுத்திட்டாங்க. அதாவது ஆஃபீஸ் யூஸ்க்கு ஒரு ஃபோனு, தென் அதே மாதிரி பர்சனலாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோன் பயன்படுத்தினாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிவைசஸ் அதிகமாக அதுக்கு வந்து ஐபி அட்ரஸ்க்கு அழைக்க அதிகமாகும். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அதிகமாக வெர்ஷன் 6க்குமே அலோகேட் பண்ணிக்கிறாங்க. இப்போ உலகத்தில் இப்போ வந்து கரண்ட்டாக நெட்வொர்க்கிங்கில் வெர்ஷன் 4 பற்றியும் படிப்போம், வெர்ஷன் 6 பற்றி படிப்போம். ஸோ இது 2க்கு உள்ள வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 4 டிஜிட் நம்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் கிடையாது. இது வந்து ஸ்டேட்டிக்காக இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக்காக இருக்கும். தென் இந்த மாதிரி எனக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நடத்தி கொடுத்த காசி இன்ஃபோடெக்கு தேங்க்யூ.